ஏப்ரல் மாதத்தின் முதலாம் நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் ஏசாயா 66 அதிகாரம் 13-14 வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நமக்கு அவருடைய அனுக்கிரகத்தை, அவர் கிருபையை, அவர் இரக்கத்தை காண்பிக்கும். அதே நேரத்தில் அதே கரம் சத்துருக்களிடத்தில் சரிக்கட்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The favor of God upon our lives is the very vengeance that he takes upon our enemies. தேவன் நம் வாழ்க்கையின் மீது வைக்கிற அவருடைய கிருபைதான் சத்துருக்களுக்கு மிகப்பெரிய பழி வாங்குதல். நம்மளை அழிக்க வேண்டும், ஒழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிற சத்துருனுடைய எல்லா வல்லமைக்கும் முன்பதாக தேவன் நம்மீது கிருபையும் இரக்கமும் வைத்து நம்மை உயர்த்தும் போது அதை காண்கிற அவனுடைய கண்ணுக்கு அது மிகப்பெரிய பழி வாங்குதலாய் மாறுகிறது. ஏன் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? சரி, அங்கே நீங்கள் அதை காணும்போது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நாங்கள் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதுமே குறிப்பிட்ட ஒரு கண்டிஷனோட, ஒரு நிபந்தனையோடு தான் கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அந்த அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பார்த்துடலாம். ஏசாயா 66 அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன். அந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்துல கர்த்தர் ஆக்சுவலா சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு நீங்க கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே சொல்ல போனா அவர் அங்க சிறையிருப்புல இருந்து திரும்பி வருகிற இஸ்ரவேலர்களுக்கு இது சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசனம். என்னன்னா ஆலயத்தை கட்டுவேன், அவங்களுக்கு எழுப்புவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. 2ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது, இவைகளெல்லாம் என் கரத்தினாலே உண்டாயின அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னா, ஐ டோன்ட் வாண்ட் த ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், உன் கைகளின் கிரியைகளை கொண்டு என்னை திருப்திப்படுத்தலாம் என்று நினைக்காதே, அது எனக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் இந்த என்டையர் பேசேஜ் வெளி தோற்றத்தில் தேவனுக்கு முன்பதாக நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்ளுகிறவர்களுக்கும் இன்னொரு விதமான மக்களுக்கும் தேவன் காண்பிக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்க்கலாம். நான் முதல்ல சொல்லிடுறேன், எதை தேவன் அருவருக்கிறாருன்னு சொன்னால், வெளி தோற்றத்தில் வெளியரங்கமாக நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப ஐம் வெரி பயஸ், ஐம் வெரி ரிலிஜியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார தேவன் அங்கே சொல்கிறாரு, அது எனக்கு பிரியமே கிடையாது. உன் கைகளின் கிரியைகள்னால நான் இப்படி செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் விரும்புகிறது என்ன அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நோக்கி பார்ப்பேன் என்ற வார்த்தை உண்மையிலே அந்த மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா சம்திங் தட் காட் டேக்ஸ் பிளஷர் இன், அதை பிரியமாய் தேவன் பார்க்கிறார் என்ற அர்த்தத்திலே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை அப்படி அந்த பிரியமான ஒரு பார்வையோடு தேவன் பார்க்கிறார்னா அங்கே 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சிறுமைப்பட்டு, இன் அதர் வேர்ட்ஸ் தன்னை தாழ்த்துகிற மனுஷன், தாழ்மை உள்ள மனுஷன். 2வது அவனுடைய தாழ்மை எப்படிப்பட்ட ஒரு விளைவை அவனுக்குள் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறது ஆவியிலே நொறுங்குண்டு. ஆங்கிலத்தில் a man of a contrite spirit அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்பவுமே தான் வாழ்க்கையை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனிதனா இருக்கிறான். அப்படி ஆராய்ந்து பார்த்து தனக்குள் ஒரு குறைவு, ஒரு பாவம் அல்லது எனக்குள்ள ஒரு ஷார்ட் கம்மிங் இருக்கு, இதனால தேவன் உண்மையிலே சொல்ல போனா என் வாழ்க்கையில
என்னோடு தங்கி அவருடைய கரம் என் வாழ்க்கையில் அசைவாடுகிறதற்கு நானே ஒரு தடை உண்டு பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறைவுகளை குறித்து அவனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிம்பிளா சொல்ல போனா உணர்வுள்ள இருதயம், தாழ்மை உள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம். மூன்றாவதாக அங்க சொல்லுகிறது என் வசனத்திற்கு நடுங்குகிறவன். அந்த வசனத்துக்கு நடுங்குகிறது என்று சொன்னால் என்ன? வசனத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஆனா வசனத்துக்கு முன்னாடி நம்ம நடுங்குகிறோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். வசனத்துக்கு முன்பதாக நடுங்குகிறது அப்படின்றது என்ன? அப்படியே கேட்ட உடனே அப்படியே பயம் வந்துடுது, பக்தி வந்துடுது, அப்படி இல்லை. அந்த வசனத்துக்கு நடுங்குகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கிறதா என்று மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்துக்கு ஏற்ப என் வாழ்க்கை இருக்கணும். அதிலிருந்து இடதுபுறமும் வலதுபுறமும் நான் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. மற்ற மனுஷர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மை லைஃப் ஷுட் பி அலைன்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாராம், நான் அவனை நோக்கி பார்த்து பிரியமா இருக்கிறேன். அவன் மேல கைகளினாலே பெரிய பெரிய கிரியைகள் செய்கிறவர்களை அல்ல, கை அல்லது தங்களுடைய பலத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களை அல்ல, உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், அவனுக்கு தான் நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கை இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இல்லை அப்படின்னா, இட்ஸ் டைம் டு செட் அவர் செல்வ்ஸ் ரைட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய உள்ளான மனுஷன்ல ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உங்க கரம், உங்க வழிகள், நீங்க என் கூட இருக்கிறதுக்கு என்னெல்லாம் என் வாழ்க்கையில தடையா இருக்குதோ எல்லாத்தையும் நான் அகற்றி போட்டேன். என் உள்ளம் உடைக்கப்படணும்ப்பா. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் என்ன செய்யணும்? என் உள்ளத்தை உடைக்கணும். பரவாயில்லன்னு சொல்லி நான் ஒருபோதும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது? அக்செப்ட் பண்ணிடக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டு பற்றி கொண்டு வார்த்தைக்கு நடுங்குகிறவளாய் நான் இருக்க வேண்டும் என்று நாம் நம்மை நாமே சீர்திருத்தி கொள்வோம் என்று சொன்னால், சீர்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால், தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நம்மால் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இல்லாமல் நாம் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. உண்மையிலே சொல்ல போனா இது ரொம்ப ஆண்டவர் ஒரு சீரியஸ்னஸோட பேசுகிற ஒரு வார்த்தை அப்படின்றதான் சொல்லணும். உண்மையிலே சொல்ல போனா நான் இந்த வாக்குத்தத்தம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் ஜாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எப்போவுமே அடுத்த மாதத்துக்கு என்ன ஆண்டவரே கொடுக்குறீங்க, வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு வசனம் வந்தது. ஏசாயா 61:2. அங்கே கர்த்தரினுடைய அனுக்கிரக காலத்தையும் அவர் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் அனுக்கிரக காலம் என்று உனக்கு காண்பிக்கும் போது ஆல்வேஸ் ரிமெம்பர் இட்ஸ் கோயிங் டு பி எ சீசன் ஆஃப் வெஞ்சன்ஸ் அகேன்ஸ்ட் தி எனிமீஸ். உனக்கு நான் இறங்கும் போது தேவனுடைய 2 பக்கங்கள் எப்போவுமே நம்ம கண்களுக்கு முன்பதாக இருக்கணும். ரோமர்ல ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, அவர் இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன், ஆனால் அடுத்த பக்கம் அவருடைய கண்டிப்பையும் நாம பார்க்கத்தான் வேண்டியதா இருக்குது. 2 சைட்ஸ், 2 sides ஆஃப் அ காயின், ஆண்டவருடைய குணாதிசயங்கள். அப்போ அவர் அந்த நீதியை சரி கட்டும் காலத்துக்குள்ளும் நமக்கு அனுக்கிரகம் செய்கிற காலம் அல்லது இரக்கம் செய்கிற காலத்துக்குள்ளேயும் அழைத்து வருகிறேன். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 3 days நான் ஆண்டவரே இதை வச்சு என்ன ஆண்டவரே செய்தி கொடுக்குறது, இதில் ஒன்றுமே இன்டெலெக்சுவலாக ஒரு செய்தியை எடுக்க முடியாது அப்படி. ஆனால் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை கொண்டே இருந்தது. அப்புறம் தான் நேற்று உட்காந்து ஏசாயா 66 நான் வாசிக்கும் போது இந்த நியூ வே, அதாவது ஏசாயா 66 நிறைய வசனங்களை எடுத்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது உண்டு, ஆனால் ஒரு புதிய விதத்தில் ஆண்டவர் இதன் மூலமாய் காண்பித்தார். ஹம்பிள் யுவர் செல்ஃப், தாழ்மைப்படுத்து, உள்ளம் உடைக்கப்படட்டும், என்னுடைய வார்த்தை மட்டும் உனக்கு வழிகாட்டியா இருக்கட்டும், நான் செய்கிறத பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப தெளிவாக பார்க்குற ஒரே ஒரு காரியம், அவுட்வர்ட் டிஸ்பிளே ஆண்டவர் வெறுக்கிறார். வெளியரங்கமாக வெளி தோற்றத்தில் நம்ம என்ன போட்டாலும் ஆண்டவருக்கு அதில் பிரியம் இல்லை. உள்ளான மனுஷனை நான் பார்க்குறேன், மனுஷன் பார்க்க முடியாத பகுதியை நான் பார்க்குறேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷர் நம்மை வெளி தோற்றத்தில் பார்க்கிறதை வைத்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. மனுஷர் நம்முடைய
அவுட் சைடு அப்பியரன்ஸை வச்சு நம்மளை பல காரியங்கள் பேசுவாங்க. அப்போ அதை வச்சுட்டு நான் வந்து மனுஷரை திருப்திப்படுத்தணும், பிரியப்படுத்தணும் நான் வாழ்ந்தேன்னா உண்மையிலே சொல்லப்போனால் தேவனுக்கு நான் பிரியமாய் இருக்க முடியாது. உள்ளத்தின் ஆழம் தான் தேவனுக்கு முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு காலகட்டத்துக்குள் கொண்டு வருகிறார் என்பதை மட்டும் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அது மட்டுமல்ல, அதை எப்படி செய்ய போகிறார், அதன் காலகட்டத்தை குறித்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 9 நம்ம வாசிக்க போகிறதில்ல, வாசித்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். 7 to 9 வாசித்தீங்கன்னா ஒரு சடன்னஸ், ஒரு திடீரென்று நடக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது வெகு காலம் காத்திருந்திருப்போம் வாக்குத்தத்தத்தை பெறாம. வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர், இன்னும் செய்யலையேன்னு சில வாக்குத்தத்தங்கள் சில கனவுகள் எல்லாம் அப்படியே விட்டுருப்பீங்க. அவ்வளோதான், இது நடக்காது, நம்மளா யோசித்துட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் விட்டெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி நடக்க போகுது. அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்படியே இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் சடன்லி. தீவிரமாய் அதை அவர் நடப்பிப்பார். ஆனால் அவர் அதை செய்கிறதற்கு ஒரே காரணம் என்னன்னா, நீங்க அவருக்காக காத்திருக்கிறதா. நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், கைகளின் கிரியைகளிலே தேவன் பிரியப்படுவது இல்லை, உள்ளத்தின் உண்மையிலே அவர் பிரியப்படுகிறார். அப்போ அந்த உள்ளத்தின் உண்மையில உட்கார்ந்துட்டு என் கையை அநியாயத்துக்கு நான் நீட்டாம, என் கையை என் சொந்த உதவிக்கு நான் தூக்காம, கர்த்தாவே நீங்க செஞ்சா நான் பெற்றுக்கொள்றேன், இல்லைன்னா எனக்கு வேணவே வேணான்னு உட்கார்ந்துருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், the time has come for me to move on your behalf. ஏன் கர்த்தருக்காக காத்திருப்பது அவ்வளோ அவசியம்? ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு யோசித்து இருந்திருக்கலாம், மேபி எனக்கு தெரில, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுகிறாரோன்னு தெரில. இன்னைக்கு போய் நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவை பண்ணித்தான் ஆகணும், நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நீங்கள் நினச்சி வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, காத்திரு, வெயிட், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட் அவுட். உன் கையை நீட்டாத. உன் கையை நீட்டினா என்ன ஆகும் வாசிக்கலாம். கையை நீட்டாம காத்திருந்தா என்ன ஆகும்னு சொல்றேன், வாசிக்கலாம். அதுல இருந்து கையை நீட்டினா என்ன ஆகும்ன்றது தீர்மானிச்சுக்கலாம். ஏசாயா 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள். ஓகே, இங்க கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு செய்தா போதும், நான் அது வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்றவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, சமாதானத்தை நதியை போல பெருகி ஓடி வர பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த சமாதானம் மட்டும் வராது, சமாதானத்தோட சேர்ந்து என்ன வருமா, மகிமையும் வருமா. நல்லா கவனிங்க, நம்ம கரத்தை நீட்டி ஒரு காரியத்தை செஞ்சு நிறைவேற்றிட்டோம்னா அதுல சமாதானமும் இருக்காது, தேவனுடைய மகிமையும் அதுல வெளிப்படாது. ஆனால் நீங்கள் காத்திருக்கும் போது, when you are waiting, பல நேரத்தில் அந்த காத்திருப்பு காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெட்கம், பெரிய அவமானம், பெரிய நிந்தை, ஜனங்கள் பேசுகிற பேச்சு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள். எதுக்காக அந்த ஆயுதங்களை உங்களுக்கு விரோதமாக யூஸ் பண்ணுறான்னா, எப்படியாச்சும் உங்களை தூண்டி விட்டு உங்கள் கையை நீங்கள் என்ன செஞ்சிடணும், நீட்டிடணும். ரைட்? அந்த கை அநியாயத்துக்கு நீட்டப்பட்டுட்டா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது. நீங்கள் அநியாயமே செய்ய தேவையில்ல, உங்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை எடுக்கிறதுக்கு நீங்களா கையை நீட்டிட்டீங்கன்னா கர்த்தரால கிரியை செய்ய முடியாது. வழங்குதா? கர்த்தருடைய கையை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, தடுத்து நிறுத்திடுறீங்க. பிகாஸ் யூ டிபெண்ட் ஆன் தி ஆர்ம் ஆஃப் ஃப்ளஷ். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எனக்காக காத்திருந்த அப்படின்னு சொன்னால் உன் சமாதானம் நதியை போல பெருகி ஓடி வரப்போகிறது. அதோடு கூட நான் மகிமையும் நான் கொண்டு வரப்போகிறேன். ஐ எம் கோயிங் டு பிரிங் த க்ளோரி ஆஃப் த நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். அப்போ இஸ்ரவேலை நெருக்கி, இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று, இஸ்ரவேலை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தேசங்களுடைய மகிமையை நான் உனக்குள்ள கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு தேவன் நம்மை சுற்றிலும் நிற்கிற சத்துருக்களெல்லாம் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி போட்டு அழித்து போட வேண்டும் என்று நினைத்த மகிமையை நம் வாழ்க்கையில திரும்ப கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட்? இப்போ வருவோம். ஏசாயா 66:13 வாசிக்கலாம்.
ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ரைட். முதலாவது அங்கே இருப்பது ஆறுதல். தேற்றுவேன், ஆறுதல் அடைய செய்வேன் என்று தேவன் சொல்லும்போது, எதுக்காக எங்களை தேற்றுறீங்க ஆண்டவரே, எதுக்காக நாங்கள் தேற்றப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 51:3 ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. அதுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் தொடர்ச்சி. ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கலாம். ஏசாயா 51:3, ஐசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ரைட். எதற்காக ஆறுதல் செய்கிறார், எப்படி ஆறுதல் செய்கிறார் அப்படின்னா, எதற்காக ஆறுதல் செய்கிறார்னு கேட்டீங்கன்னா, அது கடைசி பகுதி அதனுடைய ஆன்சர். எதற்காக ஆறுதல் செய்கிறார்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்வாராம்? ஆறுதல் செய்வாராம். எப்படி ஆறுதல் செய்வார் அப்படின்னா, பாழான ஸ்தலங்களெல்லாம் தேறுதல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதேன் போல அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சிம்பிளா சொல்ல போனா, எவ்ரி ஹோப் அண்ட் ட்ரீம் தட் யூ ஹவ் லாஸ்ட், இது நடக்காது, காஞ்சு போச்சு. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டேன்னு நினைச்சேன், ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. எவ்வளோ காலம் காத்திருக்கிறது, இதெல்லாம் நடக்காது. நேற்று ஒரு அழகான ஒரு ஆர்டிக்கல் வாசித்துட்டு இருந்தேன், இந்த சூலேமித்தியால குறித்து. அவளுக்கு பிள்ளை இல்லை. எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அவளுக்கு பிள்ளை உண்டாகும்னு சொல்லிட்டு, அவளுக்கு அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் திடீரென்று ஒரு நாள் அந்த பையன் சொல்கிறான், தலை நோவுதுன்னு சொல்லி செத்துட்டானான். செத்த உடனே சரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இந்த பிள்ளைய தூக்கி போட்டு என்ன பண்ணிடலாம், அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லலை, புலம்பலை, அழுகலை, வெளியில் போய் யார்கிட்டையும் வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. என்ன செஞ்சாலாம், தீர்க்கதரிசிக்காக வைத்திருந்த அறைக்குள் கொண்டு போய் அந்த சடலத்தை வைத்து விட்டு அவர் கட்டில் மேலே வச்சுட்டு நேராக போயிட்டா தீர்க்கதரிசிட்ட. வாக்குத்தத்தம் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போய் பிடிக்கிறேன். வாக்குத்தத்தம் உங்கள் மூலமாக தானே வந்துச்சு, வாங்க என் பிள்ளை மரித்து போயிருக்கிறான், உயிரோட எழுப்புறதுக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே போய் she did not give up on the promises. பல நேரத்தில் நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை அடக்கம் பண்ணிடுறோம். ரைட். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த ஒரு கனவை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அடக்கம் பண்ணி போட்டுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நோ, ஹிஸ் வேர்ட் வில் நெவர் லை. உங்களுக்கு கனவு, வாக்குத்தத்தம், நம்பிக்கை எதிலிருந்து வந்தது? வார்த்தையிலிருந்து தானே வந்தது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அந்த வார்த்தை ஒருபோதும் மாற்றம் அடையாது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர். அவ போய் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்துட்டு, பெற்ற வாக்குத்தத்தம் கொஞ்சம் ராங்கா போயிடுச்சு, அதை திரும்ப செட்ரைட் பண்ணி பெற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, மறுபடியும் அந்த பிள்ளையை உயிரோடு கூட பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதே தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் வரி தட் திங்ஸ் ஹாவ் நாட் கான் த வே யூ எக்ஸ்பெக்டட். வாக்குத்தத்தம் கிடச்சிச்சு, உடனே நடக்கலையே அப்படின்னு காத்திருந்து ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி போட்டது எல்லாத்தையும் நான் ஒரே நிமிஷத்தில், சீயோனை குறித்து சொல்லுது, ஒரே நாளில் தேசம் உண்டாகுமா? உண்டாச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் இது சரித்திரத்தில் உண்டாச்சு. ஓவர் நைட் இஸ்ரவேல் ஒரு தேசமே இல்லாமல் இருந்து திடீரென்று இட் வாஸ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் அ நேஷன். கடந்த நூற்றாண்டில் நடந்த சம்பவம் தான் இல்லையா, ரொம்ப தூரத்தில் இல்லை. அதே போல தான் இன்றைக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையிலையும் நாம் நிர்ணயாத நேரத்தில், நிர்ணயாத அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் காரியங்களை நிறைவேற்றி நமக்காக செய்து முடிக்க போகிறார். அது நிமித்தமாக என்ன நடக்குமாம்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதியின் சத்தம், நன்றி செலுத்துதல், துதி, தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ் கர்த்தருக்கு அங்கே எழுமோ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஏசாயா 66:14 தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். போதும். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் என்ன செய்யும்? மகிழ்ச்சினால நிரம்பும். மகிழ்ச்சினால நிரம்பிட்டா சந்தோஷமா இருக்கிறவன் என்ன செய்ய கடவன்?
சங்கீதம் பாட கடவன். ரைட்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையிலே சொல்ல போனா கஷ்டமான காலத்துல, அழுகையின் காலத்துல கூட அழுதுக்கு பாடக்கூடாது, கர்த்தரை துதித்து தான் பாடணும். அப்ப சந்தோஷமா இருக்கிற காலத்துல என்ன செய்யணும்? இன்னும் அதிக உற்சாகமாய் அவரை கொண்டாடி அவரை துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. வழங்குதா? ஆண்டவர் மாறுதல்களை கொண்டு வந்த உடனே, when God has brought the breakthroughs, all you do is praise him more and more. இன்னும் அதிகமா என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு, என் முழு மனதோடு கூட நான் அவரை கொண்டாடி நாம் பாடுவேன்னு சொல்லி நம்ம உற்சாகமா நம்ம தேவனை கொண்டாட போகிறோம். அப்படி செய்கிறது ஏன் அவசியம் தெரியுமா? நீங்க அவர் சிறையிருப்புகளை மாற்றுகிறார் அப்படின்றத புரிந்து கொண்டு நீங்க அவரை துதிக்கும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், உங்கள் எலும்புகள் எல்லாம் என்ன செய்யுமாம்? பசும் புல்லை போல செழிக்கும். நல்லா கவனிங்க. இந்த எலும்புகள் அப்படின்னு பேசும்போது வசனத்துல எப்பவுமே நம்ம உலர்ந்து போன எலும்புகளை குறித்து தான் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த எலும்பு உலர்ந்து போயிட்டு அப்படின்னா அந்த சூழ்நிலை செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். there is no life. ஏன்னா மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. ரத்தம் எங்கெங்க உருவாகும்? ரத்தம் எங்க உருவாது? உங்க போன் மேரோல இல்லையா? உங்க எலும்புகளுக்குள் இருக்கிற அந்த போன் மேரோல தான் உங்க ரத்தமே உண்டாகிறது. அப்போ அந்த எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொன்னால் ஜீவனே இல்லாம போயிருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஜீவனே இல்லாம போன அந்த ஆழமான ஸ்தலத்திலிருந்து புது ஜீவனை எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்குள் இருக்கிற மேரோ உயிரடைஞ்சாதான் அந்த எலும்பு உயிரடையும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது மேலோட்டமான ஏதோ அப்படியே கடந்து போகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்க போவதில்லை. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? இது கடந்து போகிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல. இது ஏதோ தற்காலிகமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல. அவர் ஆழங்களுக்குள் போய் அவர் மிகவும் ஆழமான கிரியை செய்து உங்கள் வாழ்க்கை மிகவும் செழித்தோங்க பண்ணுகிற ஒரு காலகட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. It's not going to be passing. It's not going to be something that is superficial. அவர் ஆழமாய் போய் கிரியை செய்ய போகிறார். அந்த எலும்புகள் எல்லாம் செழிக்கும். எதை போல செழிக்கும்? ஆண்டவரே, எலும்பை பத்தி பேசுறீங்க, கேதுரு போல செழிக்கும்னு சொல்ல வைக்க கூடாதா? புல்ல போல செழிக்கும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஏன் புல்ல போல செழிக்கும்னு சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கிறார். அவர் கொடுக்குற அந்த இமேஜரி, அந்த படங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நடக்கிறத நமக்கு தெளிவா விளக்குற படங்கள். இப்போ புல் எப்போ முளைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சிருச்சு, நல்ல தரை ஈரமாயிடுச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும்? அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா புல் முளைச்சிரும். அது புல் எப்படி இருக்கும்? காஞ்சி தீஞ்சி போய் கருப்பா ப்ரௌனா இருக்குமா? எப்படி இருக்கும்? இந்த கண்ணுக்கே அப்படியே ஒரு குளிர்ச்சியா பச்சை பசேர்ன்னு இருக்கும் இல்லையா? அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஆசையா இருக்கணும், இறங்கி அதுக்குள்ள அப்படியே ஓடணும் போல தோணும். அந்த மாதிரி ஒரு அழகான something that is beautiful to the eyes. ஆனால் அது எப்படி முளைக்குது? டக்குன்னு அடுத்த நிமிஷத்துல. அதானே இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, திடீர்னு நான் செய்ய போறேன். I'm going to do it suddenly. இந்த மழை பெய்த உடனே செழித்து எழும்புகிற அந்த புல்லை போல, பசும் புல்லை போல உன் வாழ்க்கையை நான் அலங்கரித்து நீ காத்திருந்த காலங்களை நான் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை வேற விதமா சொல்லணும்னா, தேவனுடைய அளவில்லாத அனுக்கிரகமும் தயவும் நம் மீது வைக்கப்படுகிறதை உலகம் காணப்போகிறது. ஏன்னா இதெல்லாம் மனுஷனால சாத்தியம் இல்லைங்க. அந்த ஆழங்களுக்குள்ள போய் வேலை செய்யறதெல்லாம் நம்மளால சாத்தியம் கிடையாது. ஆனா தேவனால எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவர் தீர்மானித்தாரானால் அவரை தடுத்து நிறுத்துகிறவன் ஒருவனும் இல்லை. அவர் தீர்மானித்தாரானால் காலம் நிச்சயமா மாறும். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டாரு, வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம சுதந்திரிக்க வேண்டியது மட்டும்தான் நமக்கு பாக்கி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எசேக்கியேல் 37 இருந்த உலர்ந்து போன எலும்புகளை யோசித்து பாருங்க. அவர் என்ன செஞ்சார்? வெறும் எலும்பை உயிரடைய செஞ்சது மட்டுமல்ல, அதன் மேல மாம்சம் உண்டானதாம், சதை உண்டானதாம், இரத்த நாளங்கள் உண்டாச்சு, வெயின்ஸ் உண்டாச்சு, எல்லாம் கம்ப்ளீட்டா he brought it into fullness, into completeness. ஒரு நிறைவுக்குள் தேவன் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய இருக்கிறார். ஆனா அங்க அவர் நிறுத்துகிறது இல்லை,
அவருடைய அந்த மிகுந்த அனுக்கிரகம் தயை உங்கள் மேல் வைக்கப்படுகிறதுனால என்ன நடக்குதாம்? ஏசாயா 66:14 2வது பகுதி வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில், அது வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். எப்பொழுது? எப்பொழுது? உங்கள் எலும்புகள் செழித்து பசும் புல்ல போல செழித்து நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து சமாதானத்தை ஒரு நதியை போல நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய மிகுந்த அனுக்கிரகம், அவருடைய மிகுந்த தயை உங்கள் மேல் ஊற்றப்படுகிறதை காணும்போது சத்துருக்களுக்கு எப்படி இருக்க போதாம்? அவங்கள்ட்ட தேவனுடைய சினம் அறியப்படும். ஏன்னா நம்மெல்லாம் பழி வாங்குதலை கேட்கிறவர்கள் இல்லைங்க. நீங்களும் நானும் என்ன எப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவரே நாசமாக்குங்க, அழிச்சு போடுங்க என் சத்துருக்களைன்னு கேட்குறவர்கள் அல்ல. நமக்கு ஒரே ஒரு சத்ரு தான், பிசாசு மட்டும்தான். அவனை தான் அழிச்சு போடுங்கன்னு கேட்கணும், அவனை தான் என்ன பண்ணுங்க நாசமாக்குங்கன்னு கேட்கணும். ஆனால் உலகத்தில் அவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை நம்ம அழித்து போடுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனும் ரட்சிக்கப்பட்டு உங்களை அறிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவரே அறியட்டும் உங்களை. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே கையே வைக்க தேவையில்லை. நமக்கு அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் தேவன் அளவில்லாமல் காண்பிக்கும் போது அதுவே சத்ருவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். வாசிங்களேன், ஏசாயா 66:5-6 எப்படி அவர் அதை செய்வார்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே. திரும்ப நல்லா கவனிங்க, யாருக்கு சொல்றாரு? கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே. உங்களை நான் நோக்கி பார்க்கிறது மட்டுமல்ல, உங்களை ஃபேவரோட நான் பார்க்கறது மட்டுமல்ல, உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? வாசிமா. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்றார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. ரைட். என்ன பண்ணுவாங்களாம்? உங்களை அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை வந்து ஒதுக்கி வச்சு உங்களை தள்ளி வச்சு நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால உங்களை ஒன்றும் இல்லைன்னு அவங்க ஆக்கி வச்சு என்ன சொல்லுவாங்களா? நாங்கள் உன்னைய தள்ளுறதுனால கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை தள்ளி வச்சு நான் மகிமைப்படுவேன்னு நினைக்கிறான். ஆனால் நான் என்ன செய்ய போறேன்னா உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படியாக நான் காணப்பட போகிறேன். அல்லேலூயா. I am going to be revealed so that your joy might be full. நான் செய்கிற காரியத்தை சத்ரு காணும்போது அவன் வெட்கம் அடைவான், சரிக்கு சரி கட்டுதலை காண்பான், நீயோ எனக்குள் மகிழ்ந்து களி கூறுவாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி தங்களுடைய மாயையான தந்திரமான கிரியைகளினாலே உங்களை கீழே தள்ளி தாங்கள் மேலே ஏற வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொருவருடைய கண்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் உண்மையுள்ள இருதயமுள்ள உங்களை, அவருக்காக காத்திருந்த உண்மையாய் காத்திருந்த உங்களை அவர் உயர்த்தும் காலம் வந்தாயிற்று. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தரா. நீங்க ஒன்றும் செய்ய போறதில்லை, அவர் யுத்தம் செய்ய போகிறார். அவரோடு கூட நின்று வெறும் ஒரு பட்டயத்தை தூக்கிட்டு அவருக்கு பின்னாடியே பட்டயன்றது எது? அவருடைய வார்த்தை, வேற ஒன்றும் இல்லை. சொன்னீங்களா ஆண்டவரே, சொன்னீங்களா ஆண்டவரே, சொன்னீங்களா ஆண்டவரே பின்னாடியே சுத்துங்க. அவர் யுத்தம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. உங்கள் யுத்தங்களை அவர் நடப்பிப்பார், சகலவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து அவரை துதிக்க துதிக்க உங்கள் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாய் மாறும், உங்கள் எலும்புகளெல்லாம் பசும் புல்லை போல செழிக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி தன் கரத்தினாலே ஆசீர்வதிப்பார்.